இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்கிட்ட தமிழ ஆபீஸ்க்கு அனுப்புறியான்னு அனுமதி கேட்கல மீனா. அம்மா அவதாம்மா பதில் சொல்லுவா. மாமா சும்மா இரு தமிழ். எத்தனை நாளைக்கு தான் முடி வைப்ப? ஒரு விஷயம் புரிஞ்சுக்க தமிழ், வீட்லயும் சரி ஆபீஸ்லயும் சரி உன்னோட இடத்த வேற யாராலையும் நிரப்ப முடியாது. அதை உணர்ந்துதான் அம்மா திரும்ப உன்னை ஆபீஸ்க்கு வர சொல்றாங்க. அம்மா தமிழுக்கு ஆபீஸ்க்கு வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை எல்லாம் மீனா தான். மச்சான், என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி பேசுறீங்க? குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் முன்னாடி கட்டின பொண்டாட்டிய விட்டு கொடுத்து பேசுறீங்க. அப்படி என்ன பண்ணா என் தங்கச்சி? மச்சான் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இப்படி ஆளாளுக்கு அவளை உசுப்பேத்து விட்டுதான் அவ இப்ப தப்பு தப்பா முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கா. என்னங்க இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு? அமுதா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்ன நடந்துச்சு? அம்மா தமிழ வேலைக்கு போக தடுத்தது மீனா தான். என்ன பிரகாஷ்? ஆமாமா, தமிழ் ஆபீஸ்க்கு போனா இந்த வீட்லயே இருக்க முடியாது, வீட்டோடு துரத்திடுவேன்னு மிரட்டி இருக்கா. வீடு முக்கியமா ஆபீஸ் முக்கியமான்னு முடிவு எடுக்க சொல்லியிருக்கா. தமிழ் என்னமா பண்ணுவா? தமிழ், பிரகாஷ் என்ன சொல்றான்? சொல்றதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஜனமா, விடுங்க. இப்ப என்ன ஜனமா, நான் ஆபீஸ்க்கு வரணும் அவ்வளவுதானே? நான் வரேன் ஜனமா, இதோட இதை விடுங்க. தமிழ், நீ அமைதியாரு. எது எதுக்கு பொறுத்து போகணும், எதை எதை விட்டு கொடுக்கணும்னு ஒரு அளவு இருக்கு. அப்பா அம்மா எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க? அது வேற ஒண்ணும் இல்ல சிபி, என் தங்கச்சி அம்முவ திரும்ப ஆபீஸ் கூட்டி வந்துட்டல்ல, அத உன் அம்மாவால பொறுத்துக்க முடியல. அதான் ஆபீஸ்ல வாரிசா இருக்கணுமா இல்ல இந்த வீட்டுல மருமகளா இருக்கணுமான்னு நீயே முடிவு எடுத்துக்கன்னு சொல்லி தமிழ பிளாக்மெயில் பண்ணியிருக்கா. தமிழ் பாவம்பா, அவ குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்யற பொண்ணு. இப்படி ஒரு அடையாளத்தை அவ இழக்க தயாராயிட்டா. சிபி சார், அப்படிலாம் இல்ல. மாமா தான் அதை பெருசுபடுத்தி சொல்றாரு. எனக்கும் வீட்டுல இருக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அத்தையும் அதே சொன்னாங்க, நான் ஒத்துக்கிட்டேன். இதுல அத்தை மேல எந்த தப்பும் இல்ல. நிறுத்து. நீ என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது? என்ன நீ காப்பாத்துறியா? யாரும் என்ன காப்பாத்த வேண்டியதில்ல. ஆமா, நான் தான் சொன்னேன். அதுல என்ன தப்பு?